வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து கல்யாணியோட கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கர டென்ஷனோட எல்லாரையும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவரும் வந்திருக்காரு. வந்தவரே டக்குன்னு விஷயத்த சொல்லாம கதவை சாத்துறது, ஜன்னலை சாத்துறது, அதுக்கு ஸ்கிரீன் போடுறதுன்னு இருக்க மனோஜ் வேற ஒரு அவசரத்துல இருக்காரு. டேய், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாரு. முத்து அவர் வேலையிலேயே குறியா இருக்க டென்ஷன் ஆகுற மனோஜ், டேய், லண்டன்ல இருக்க ஒரு கப்பல் கிறிஷ தத்தெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு அவர் லைட்டா தலையை ஆட்டிக்கிட்டே நடக்க, லண்டனுக்கு போன அவன் லைஃபே நல்லா இருக்கும்ல, அதனாலதான் அவனை தத்து கொடுக்கலான்னு நானும் ரோஹிணியும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நடந்துட்டு இருக்க முத்து அப்படியே நின்னு பாக்குறாரு மனோஜ். ஓ, நீயும் பார்லர் அம்மாவுமா அப்படின்னு முத்து ரோஹிணிய பார்க்க, எதுக்கு மனோஜ் என்ன வேற கோத்து விடுறேங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. பார்லர் அம்மா ஓகே சொல்லிடுச்சா அப்படின்னு முத்து கேட்க, ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, முத்து அப்படியாங்கிற மாதிரி பார்லர் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏக கடுப்புல இருக்க மீனா, விஷயத்த முழுசா சொல்லுங்க. ஏங்க, அந்த லண்டன்காரங்க 25 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்களாம், அதுக்கு கிறிஷ தத்து கொடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காரு, அவனை விற்க பாக்குறாரு அப்படின்னு மனோஜ் விட்ட மீதிய மீனா சொல்லிடுறாங்க. முத்து பயங்கர அதிர்ச்சியோட பார்லர் அம்மாவை தான் பாக்குறாரு. பார்லர் அம்மாவுக்கு கொலை நடுங்கிட்டு இருக்கு. அப்படியே மனோஜை பாக்குறாரு. மனோஜ், நான் உன்கிட்ட சொல்ல சொன்னா, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, தேவையில்லாம எதுக்கு வந்து ஆஜராகிற அப்படிங்கிற மாதிரி மீனாவை படுமுறை முறைக்கிறாரு. ஓ, கிறிஷுக்கு 25 லட்சமா அப்படிங்கிறவரு பயங்கரமா கிளாப் பண்ண, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர், நல்ல விஷயம் தாண்டான்னு முத்து சொல்ல, என்ன உங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு பொசுக்குன்னு அப்படின்னு ஸ்ருதி ரவியை பார்க்க, ரவி எனக்கும் ஒன்றும் புரியலையா, என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறாரு. மீனா உடனே அதிர்ச்சியாகி, ஏங்க என்ன சொல்றீங்கன்றாங்க. விஜயாவுக்கு நம்பவே முடியல. ஆனாலும் அவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனோஜுக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, எனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்ற கனவு அவங்க கண்ணுல படர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மீனா, வெளிநாட்டுக்கு போனா நல்லது தானே, அதுவும் அந்த பையனோட எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்றதுதான் நல்லது அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு சந்தோஷம் பொங்கி வருது. ஒரே நேரத்துல 2 ஜாக்பாட், அந்த பிடிக்காத குட்டிச்சாத்தான் வீட்டை விட்டு போக போகுது, 2 லட்சம் ரூபாய் பணமும் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல அப்படின்ற சத்தம் அவங்க வாயில இருந்து வருது. கிறிஷ விட்டு கொடுக்க மனசு வராத மீனா உடனே ரோஹிணியை முறைக்க, மீனா இதுல நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அவங்க அப்பாவியா பாக்குறாங்க. டேய், இன்னைக்கு தாண்டா முதல் தடவையா என் பேச்ச கேட்டிருக்க அப்படின்னு மனோஜ் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, நல்லது தானேடா சொல்ற, அதான் கேட்டேன்னு முத்துவும் ஒத்துக்கிறாரு. நம்ப முடியாத ஆச்சரியத்தோட பாக்குற அண்ணாமலை, எதுக்குடா இப்படிலாம் சொல்றேன்னு கேக்குறாரு. ஆமாப்பா, கிறிஷுக்கு இன்னும் யாருமே இல்ல, அப்பா இல்ல, பாட்டியும் வருவாங்களா என்னன்னு தெரியல, அதான் மனோஜ் சொல்றான்ல ஃபாரின்ல கேக்குறாங்கன்னு, தத்து கொடுத்துடலாம்ப்பா, அதான் கிறிஷுக்கும் நல்லதுங்கிறாரு முத்து. அவரு ஒரு பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்க மனோஜ் அதை இன்னும் ஈஸி ஆக்கிடுறாரு. விஜயாவோட முகத்துல பெருமையும் சந்தோஷமும் மின்னுது. முத்து ஒத்துக்கவே மாட்டான்னு நினைச்சா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டானேன்னு ரோஹிணி அதிர்ச்சியில பாக்க, மீனா அதை விட பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. ரவி ஸ்ருதி 2 பேரும் திகச்சு போய் முத்துவையே பாக்குறாங்க. முத்து தானா இதுன்னு, ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, மீனா கிறிஷ தத்து கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு முத்து அழுத்தமா சொல்ல, விஜயாவோட சிரிப்பு காது டு காது போகுது. ஏங்க, இன்னைக்கு தாங்க இவன் உருப்படியா பேசியிருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா தத்து கொடுக்கறத நாம மட்டும் முடிவு பண்ண முடியாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, வேற யாரு, அவங்க பாட்டியான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அவங்க பாட்டி தான் போன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே, அம்மா சொல்ற மாதிரி அவங்க வருவாங்களானே தெரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, வேற யாருடா முடிவு பண்ணுவா அப்படின்னு ரவி கேக்குறாரு. இங்கதான் நான் இப்ப சொல்ல வர்ற விஷயமே ஆரம்பிக்குது அப்படிங்கிற முத்து சோஃபால உட்கார்ந்துட, ஷோ சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறான், ஏதாவது பிரச்சனையோ என்னமோ தெரியல, அதுவும் நமக்கு வேட்டு வைக்க போறானான்னு தெரியல, டென்ஷன் படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற முத்து, கிறிஷுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது அப்படி இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா குழப்பமா பார்க்க, ரோஹிணி பயத்தோட பாக்குறாங்க. எல்லாரும் முத்து அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்க, கிறிஷுக்கு பெரியம்மா பெரியப்பாலாம் இருக்காங்கன்னு சொன்ன அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அவங்கள சொல்லலப்பா, அவங்கள விட உரிமை அதிகமா இருக்கிற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, ரோஹிணிக்கு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது. மீனா அப்படியே ரோஹிணி பக்கம் திரும்ப, ரோஹிணி அதே பயத்தோட மீனாவை பாக்குறாங்க. இன்னொருத்தங்க இருக்காங்களா, யாருன்னு கேக்குறாரு ரவி.
அதை சொல்ல தான் எல்லாரையும் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரோட பார்வையும் ரொம்ப ஷார்ப்பாக முத்து மேலேயே நிற்குது. எல்லாரும் முத்துவை பார்த்துட்டு இருக்க பார்லர் அம்மா மட்டும் பயத்தோட வேற பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் முத்துவோட பார்வை அழுத்தமா படிஞ்சு வருது. அடுத்து நிமிந்து உட்கார்றவரு கிறிஷை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல பாய்லர் மாதிரி கொதிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. கிறிஷை பத்தி உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு முத்து கேட்க புதுசா என்னடா தெரியணும்? அப்பா இல்ல, அம்மா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா, பாட்டி அவனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டா, மொத்தத்துல அவனுக்கு யாரும் இல்லைன்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. பாரு நீ வாயை திறக்காதனால அந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மீனா ரோஹிணிய பார்க்க ரோஹிணிய வேற வழி இல்லாம மீனாவை பார்த்து வைக்கிறாங்க. அதுல தாம்மா ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல இவன் ஏன் கிறிஷ பத்தியே பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு எரிச்சலோட நினைக்கிறாங்க ரோஹிணி. நானே சொல்றேன், கிறிஷோட அப்பா இறந்துட்டாரு, அது உண்மை. ஆனா கிறிஷோட அம்மா இறந்துட்டதா சொன்னாங்கல்ல, அது உண்மை இல்லை அப்படின்னு முத்து சொல்ல இப்பதான் ரோஹிணிக்கு உண்மையான பயம் ஆரம்பிக்குது. பயத்துல முகம் விரிஞ்சு ஷோல்டர்லாம் சுருங்கி உடம்பு இறுகிட்டு இருக்கு. மீனாவோட பார்வை ஒருத்தர் ரோஹிணி மேல பட்டு திரும்புது. கிறிஷோட அம்மா இன்னும் சாகல அப்படின்னு முத்து சொல்ல அப்படியா அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி பாக்குறாங்க விஜயா. என்னடா உங்க வீட்டுல மட்டும் புதுசு புதுசா பூதம் கிளம்பிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஸ்ருதி ரவிய பாக்குறாங்க. ரொம்பவே அதிர்ந்து போற அண்ணாமலை என்னடா சொல்றேன்னு கேக்குறாரு. ஆமாப்பா, கிருஷ்ணம்மா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு முத்து அழுத்தம் திருத்தமா சொல்ல போச்சு போ நல்ல மாட்ட போற அப்படின்ற மாதிரி மீனா பார்க்க ஐயோ மீனா இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க. இதுல ஏகத்துக்கு அதிர்ந்து போறது மனோஜ் தான். ஏன்னா வடை போச்சேன்னு ஆயிடுமில்ல அவருக்கு. என்னது கிறிஷோட அம்மா உயிரோட இருக்காங்களா? அன்னைக்கு அவங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி அழுதாங்க, இப்ப என்னடான்னா உயிரோட இருக்காங்கங்கிற அப்படின்னு அவரு அதிர்ச்சி மாறாம கேக்குறாரு. அப்போ அந்த கிழவி இங்க பொய் சொல்லி விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஆமாமா, பூரா பொய் பொய் பொய், அத்தனையும் பொய், அம்பட்டம் பொய், அப்பட்டமான பொய், அள்ளி தெளிச்ச பொய் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி பொய்ய 10 வகையில அடுக்கி கத்திட்டு இருக்காரு முத்து. இப்பவும் மீனாவும் ரோஹிணியும் அதே பார்வை பரிமாற்றம். அம்மா தாய்ங்களா கொஞ்சம் தள்ளி போய் நின்று தொலைங்க. 2 பேரோட பார்வையிலே இப்ப பயங்கர அதிர்ச்சி தெரிய மின்னல்லாம் வெட்டுது அவங்கள சுத்தி. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி மூடுக்கு போயிடுறாங்க. எழுந்திருக்கிற முத்து கிறிஷோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ரவி அதிர்ச்சி விலகாம அப்படியே ரோபோட் மாதிரி முன்னாடி வந்து அப்புறம் எதுக்குடா அவங்க பாட்டி அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு வந்து அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாரு. வேற எதுக்குடா, அவனை இங்கே தள்ளி விட்டுட்டு போறதுக்கு தான். ஏங்க நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே கேட்டீங்களா, எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமா சொல்ற விஜயா. மீனா இதெல்லாம் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. மாமாமா மீனாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவ பாவம், அவ பக்கம் இதை திருப்பாதீங்கிறாரு முத்து. மீனா ஏதோ சொல்ல வந்து டப்புனு தடுமாறி நிறுத்திக்கிறாங்க. சே பாரு, அவர் என்ன அப்பாவி ஒன்னும் தெரியாதவன் நினைக்கிறாரு, ஆனா ஒரு ஃப்ராடு நீ, உனக்கு நான் தொண போறது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் முறைக்கிறாங்க மீனா. என்ன எதுக்கு மீனா முறைச்சிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாருங்கன்ற மாதிரி ரோகிணியும் முறைக்கிறாங்க. இப்போ உனக்கு எப்படி கிறிஷோட அம்மா உயிரோட இருக்கிறது தெரியும்னு ரவி கேட்கிறாரு. எப்படி தெரியுங்கிறது முக்கியம் இல்லடா, என்ன தெரியுங்கிறது தான் முக்கியம். கிறிஷோட அம்மாவை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ரோஹிணியோட பயம் கோல்ட் ரேட் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப கிறிஷோட அம்மா எங்க இருக்காங்கன்னு ரவி கேக்குறாரு. இங்கதான் இருக்காங்கன்னு முத்து பட்டுன்னு. இங்கேயா அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமா இந்த ஊர்ல தான் அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்ற ரோஹிணி மனசு நூல இருந்த பட்ட மாதிரி படபடத்துட்டு இருக்கு. ஐயோ இவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா, என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியலையேன்ற மாதிரி மீனாவும் தவிக்கிறாங்க. வழக்கம் போல ஸ்ருதி ரவிய பார்க்க எனக்கும் ஒன்னும் தெரியாது, இரு பாக்கலான்ற மாதிரி ரவி பாக்குறாரு. இந்த ஊர்லயா, அப்புறம் எதுக்குடா அவங்க பிள்ளைய நம்ம வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க அதை என் வாயால எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு தாழ்ந்த குரல்ல சொல்றாரு முத்து. அப்படி என்ன விஷயங்கிறாரு அண்ணாமலை. கிறிஷ் அந்த பொண்ணு கூட இருக்க முடியாது, அது அவன் எதிர்காலத்துக்கே கெட்டது, அவனுக்கு தான் அவமானம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ரோஹிணிக்கு பயமும் டென்ஷனும் எரிச்சலும் கூடிக்கிட்டே போகுது. எல்லாரும் ஒரே குழப்பமா பார்த்துட்டு இருக்க ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஆமா மீனா இதுதான் உண்மை, கிறிஷ் அவன் அம்மா கூட இருந்தான்னா அவன் வாழ்க்கையே அலங்கோலம் ஆயிடும் அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரோஹிணி ஒரு கேவலமான பார்வை பார்த்து வைக்கிறாங்க. மனோஜ் நீ எடுத்த முடிவு தான்டா கரெக்டு, கிறிஷ வெளியூருக்கு அனுப்பிடலாம், கிறிஷும் நல்லா இருப்பான், உனக்கும் பார்லர் அம்மாவுக்கும் தொல்லையா பணம் வரும், எவ்வளவு சொன்ன அப்படின்னு முத்து கேட்க மனோஜ் அப்பா படம் எங்கேயும் போகல, நம்ம கைக்கே திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறவரு 25 lakhs
அப்படின்னு ஸ்டைலா சொல்றாரு. 25 லட்சம் உன் கடன்லாம் அடைச்சிக்க, ஆக வேண்டியதை பாருன்னு முத்து அப்ரூவல் கொடுத்துட. ஐயோ என்ன மீனா இது அப்படின்னு டென்ஷனோட ரோஹிணி இப்ப மீனாவை பாக்குறாங்க. என்னைய பார்த்து நான் என்ன பண்றது, நீ இப்படியே வாய மூடிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும்ன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. இப்ப மனோஜ் முயல் பல்லு மொத்தத்தையும் காட்டி சந்தோஷமா ரோஹிணியை பார்த்து சிரிக்கிறாரு. அப்ப கிறிஷோட அம்மா அதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, தெரியல, ஆனா அந்த பொண்ணு சரி கிடையாது அப்படிங்கிறாரு முத்து சாதாரணமா. சரி கிடையாதுன்னா அப்படின்னு மனோஜ் கேட்க, அதோட கேரக்டர் சரி கிடையாதுடா, கேரக்டர் சரியில்லை, அது பாக்குற வேலையும் சரியில்லை அப்படின்னு முத்து சொல்ல, ச்சே இவன் எல்லாமே இன்டைரக்டா எங்கேயோ பேசுற மாதிரி பேசுறான், இதுக்கு டைரக்டா நம்மளன்னு சொல்லி தொலைச்சிட்டா கூட பரவாயில்லன்னு ரோகிணி முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு திமிரு, நம்மள கேரக்டர் சரியில்லைன்னு வேற சொல்றான் அப்படின்னு எரிச்சலும் முறைப்புமா பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. ஏங்க, ஒருத்தங்களை பத்தி எதுவும் தெரியாம முழுசா தெரியாம இப்படி பேசக்கூடாது, அது தப்புங்கிறாங்க மீனா. மீனா, நீ அப்பாவியாவே வளர்ந்துட்ட, அதனால உனக்கு மனுஷங்களை பத்தி தெரியல, நீ குடும்பத்தை மட்டும் பத்தி யோசிச்சு குடும்பத்துக்காகவே வாழ்றவ, உன் குணம் அப்படி, ஆனா கிறிஷோட அம்மா குணம் அப்படி இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட. இதான் எனக்கும் தெரியுமே, என்ன சொல்றதுங்கிற மாதிரி மீனா கப்புச்சிப்புன்னு வாய மூடிட்டு நிக்கிறாங்க. உன்னையெல்லாம் அன்னைக்கே முடிச்சிருக்கணும்டா, இவ்வளவு தூரம் விட்டு வச்சிருக்கவே கூடாது, என்னோட கேரக்டர் பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறேன்ற மாதிரி ரோஹிணி முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன கேரக்டர்னு கேக்குறாங்க ஸ்ருதி. வெளிப்படையா வச்சு எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, இங்க ரோஹிணிக்கு எகிரிக்கிட்டு இருக்குது கோவம். முத்து, நீ எப்பவும் யாரையும் தப்பா பேசுறவன் கிடையாது, அதுவும் ஒரு பொண்ணோட குணத்தை பத்தி தப்பா பேசுறவன் கிடையவே கிடையாது. இப்ப ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறேன்னா இதெல்லாம் உண்மைதானு அண்ணாமலை கேக்குறாரு. உண்மைதான்ப்பா, உண்மை கசக்கும் தான், ஆனா உண்மைதான் இல்லையாப்பா அப்படின்னு முத்து கேட்க, அண்ணாமலை யோசனையா தலையை குனிஞ்சுக்கிறாரு. ச்சே, இந்த மனுஷனாவது அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா, பேசாம வாய் மூடிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலையும் ஒரு முறைக்கிறாங்க ரோகிணி. அப்ப கிறிஷோட அம்மா பாக்குற வேலை அப்படின்னு ஸ்ருதி கேட்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாக்குற தப்பான வேலை தான் அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி பயங்கரமா எகிரிட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்க, பர்னர் மாதிரி இருக்கா அவங்க ஃபேஸ். கிறிஷோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம தப்பான தொழிலுக்கு போயிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவை இப்ப அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ரோஹிணி செம்ம டென்ஷனோட மீனாவை கோவமா பாக்குறாங்க. விஜயா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. நல்ல வேலை இந்த உண்மையெல்லாம் தெரியும் போது கிறிஷ் இங்க இல்ல, டூருக்கு போயிட்டான், இல்லைன்னா அவனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசி இருக்க முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையேடாங்கிறாரு அண்ணாமலை. தத்து கொடுத்துடலாம்ப்பா, ஆனா என்ன, கிறிஷோட அம்மா உயிரோட இருக்கும்போது தத்து கொடுக்கறதுக்கு அது ஒத்துக்கணுமே அப்படின்னு முத்து சொல்ல, அது கேரக்டர் தான் சரியில்லைன்னு சொல்றியடா அப்படின்னு மனோஜ் கேட்க, ரோஹிணிக்கு அவ்வளவுதான் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. மனோஜ், முத்து தான் அறிவில்லாம ஒரு பொண்ணை பத்தி பேசுறாருன்னா நீயே எதுவும் தெரியாம பேசாதன்னு கத்திடுறாங்க ரோஹிணி. பார்லர் அம்மா, நான் அறிவில்லாம பேசலம்மா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் பேசுறேன், கிறிஷோட அம்மா ஆள் சரி கிடையாது அப்படின்னு பார்லர் அம்மா முன்னாடி வந்து நின்று சொல்றாரு. நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கத்துறாங்க ரோஹிணி. இதெல்லாம் போய் நேர்ல பாத்துக்கிட்டா இருக்க முடியும், விசாரிச்சதுல தெரிஞ்சதுங்கிறாரு முத்து. கண்டவங்க சொன்னா அதை நம்பிடுவீங்களான்னு ரோஹிணி எகிரிட்டு இருக்காங்க. நெருப்பு இல்லாம புகையாது இல்ல பார்லர் அம்மா, அந்த பொண்ணு சரி கிடையாது அப்படின்னு முத்து அடிச்சு சொல்ல, ரோஹிணிக்குள்ள எரிமலை மாதிரி குமுறிக்கிட்டு இருக்குது. ஆனா வாயை திறக்க முடியாது, திறந்தா மாட்டிக்குவாங்க. என்னடா இதுங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க போதுங்க, ஊர்ல 4 பேர் சொன்னா அதெல்லாம் அப்படியே உண்மை ஆயிடுமா அப்படின்னு மீனா கேட்க, உண்மை மீனா, அப்பட்டமான உண்மை, அந்த பொண்ணு சரி கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, மீனா என்ன இது, கொஞ்சம் கூட வாய் கூசாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கொடி பிடிக்கிறாங்க பார்லரம்மா. தப்பான வேலை பாக்குற அந்த பொண்ணுக்கே கூசல, அப்புறம் எனக்கு எதுக்கு கூசணும் அப்படின்னு கேட்டுட்டு முத்து வேற பக்கம் திரும்பிக்க, பார்லரம்மா வேகமா பக்கமா வந்து, முத்து, எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒரு பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க, அவங்க கேரக்டர் தப்பானவங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க பாத்தீங்களா, சொல்லுங்க முத்து, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ரோஹிணி பயங்கர டென்ஷனா கேட்டுட்டு இருக்க, முத்து நிதானமா திரும்பி, ஆமா பார்த்தேங்கிறாரு. என்ன அப்படின்னு ரோஹிணி அதிர்ச்சியா கேட்க, கிறிஷோட அம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க முத்துவ. அவளே தப்பான தொழில் செய்யறவன்னு சொல்றான், அவளை இவன் எங்க போய் பார்த்தான்ற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். கிறிஷோட அம்மாவை நீ பாத்தியா அப்படின்னு ரவி கேட்க, ஆமாண்டா
அதை சொல்லணுமான்னு தான் யோசிச்சிட்டு இருந்தேன். சரி, பார்லர் அம்மா கேட்கும்போது சொல்லிதானே ஆகணும். என் கார்ல சவாரி வந்தவர் தான் கிறிஷோட அம்மாவை கூட்டிக்கிட்டு போனாரு அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணி பயங்கர கோவமாகறாங்க. விஜயா அதிர்ச்சியில ஆன வாய திறந்துட்டு பாக்குறாங்க. அட கடவுளே, இப்படியும் கூடவா நடக்கும்னு ரவியும் ஸ்ருதியும் பாத்துக்கிறாங்க. அவ கிறிஷோட அம்மான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, தெரியும், அந்த பொண்ணு மொபைல்ல கிறிஷோட போட்டோ இருந்தது. கூட இருந்த ஆளு யார் இந்த பையன்னு கேட்டப்போ என் பையன்னு சொல்லுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, என்ன இது புது கதையா இருக்கேன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க பயத்தோட. எல்லாரும் இன்னும் அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்க. முத்து, நீங்க வேணும்னே வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். கிறிஷோட அம்மா உயிரோட இருக்கா. அவ கேரக்டர் தப்பான கேரக்டர் தான். அவ பாக்குற தொழிலும் தப்பான ஒண்ணுதான் அப்படின்னு முத்து சொல்ல, அப்பவும் விட்டு கொடுக்காம ரோஹிணி, நீங்க தேவையில்லாம ஒரு பொண்ணு மேல தப்பான பழிய போட்டுட்டு இருக்கீங்கிறாங்க அவங்க. நான் பழிய போடல, பார்த்ததை தான் சொல்றேன்னு முத்து சொல்ல, நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வெறியா கத்துறாங்க ரோஹிணி. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன்னு ரோஹிணிய ஏத்தி விட்டுட்டு இருக்காரு முத்து. இல்ல, நீங்க தப்பா பழி போடுறீங்கிறாங்க ரோஹிணி. அவ செய்யற வேலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, இப்படி ஒரு பொண்ணு மேல பழிய போடுறதுக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்க, தப்பான வேலை பாக்குற அந்த பொண்ணு தான் அசிங்கப்படணும் அப்படிங்கிறாரு முத்து. திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ரோஹிணி முகம் தக்காளி மாதிரி செவக்க கத்துன்னு கத்துறாங்க. உண்மையை 1000 தடவை நான் சொல்லுவேன், கிறிஷோட அம்மா தப்பானவ தான் அப்படின்னு முத்துவும் பதிலுக்கு கத்தி விட்டுடுறாரு. ஏய், நீ சொல்றது பொய் அப்படின்னு ரோஹிணி எகிரிக்கிட்டு கத்துறாங்க. இத பாக்குற மீனா பயந்து போய் ஏங்கன்னு கூப்பிட, நீ கொஞ்சம் அமைதியா இரு மீனாங்கிற மாதிரி கைய காட்டுறாரு முத்து. சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு தெரியும் நீ பொய் சொல்றேங்கிறாங்க ரோஹிணி. அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு தெரியும் நீ பொய் சொல்ற, நீ சொல்றது பொய் பொய் பொய்ன்னு ரோஹிணி கத்துறாங்க. இவ என்ன முத்துக்கிட்ட சரிக்கு சரியா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறா, இந்த கத்து கத்துறா அப்படின்னு திகச்சு போய் பாக்குறாங்க விஜயா. அதுதான் கேக்குறேன், உனக்கு எப்படி தெரியும்னு முத்துவும் கத்த, என்ன கிறிஷ் என் பையன்டா அப்படின்னு ரோஹிணி ஒரே கத்தா கத்தி முடிச்சிடுறாங்க. ஓகே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பார்லர் அம்மா அது வாயாலேயே உண்மையை ஒத்துக்குச்சுன்னு முத்து அப்படியே அமைதியா நின்னுட. ரோஹிணிக்கு தான் நம்ம என்ன சொன்னோங்கிறது கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் உரைக்குது. வீட்டுல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, ரோஹிணி அதை விட உண்மையை உளறிட்டோமேன்ற அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க மூச்சு வாங்கிட்டு. மனோஜ் தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. வீட்டுல இருக்கவங்களோட அதிர்ச்சியை வார்த்தையாலேயே சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அதிர்ச்சியில இருக்காங்க. எல்லாரோட பார்வையும் ரோஹிணி மேலதான் இருக்கு. சரி, ஆனதாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு பாத்துக்கலாம், நம்மளால முடியாததா அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி அவங்களை நிதானப்படுத்திக்கிட்டு, நான் தான் கிறிஷோட அம்மா, நான் தான் அவனை பெத்தவ, அவன் ஏன் வயித்துல பிறந்தவன் தான், போதுமா அப்படின்னு ரோஹிணி கத்த, விஜயா மனோஜ் 2 பேரோட அதிர்ச்சிக்கு அளவே இல்ல. இப்போ அவங்க 2 பேரும் மூச்சு கூட விட மருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கு அவங்க தோல்ல கிடந்த ஹேண்ட்பேக் கூட அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அவங்கள அறியாமையா அவங்க கையை அதை கழட்டி கீழே போடுது. விஜயா அண்ணாமலை 2 பேரும் அதிர்ச்சியில அப்படியே ரோபோட் மாதிரி மெதுவா எழுந்திருக்கிறாங்க. வீட்டுல இருக்கவங்களெல்லாம் சுத்தி சுத்தி 4 தடவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு ஒரு அழுத்தமான பார்வையோட முத்து நகர்ந்து நிக்க, சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த காட்டெருமை மாதிரி புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. வீட்டுல இருக்க அத்தனை பேரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, கேமரா மட்டும்தான் சுத்தி சுத்தி வருது. இந்த மௌனத்தை உடைச்சிட்டு முதல் கேள்வி விஜயா கிட்ட இருந்து தான் வருது. கிறிஷ் ஓம் புள்ளையா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா கிறிஷ் ஏன் பையன்தான் அப்படின்னு நடுங்கிற குரல்ல சொல்றாங்க ரோஹிணி. மனோஜுக்கு இடி மேல இடி இறங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் அதிர்ச்சியில இருந்த விஜயாவோட முகம் இப்ப அப்படியே பயங்கர கோவத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு. கிறிஷ் உன்னோட புள்ளதான்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி அப்படியே மெதுவா திரும்பி முத்துவை பாக்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு பேச்சு பேசுனியா, இவ்வளவு நாடகம் ஆடினியா அப்படிங்கிற அதிர்ச்சியும் வெறுப்பும் அவங்க கண்ணுல தெரியுது. அடுத்து அவங்க பார்வை ஸ்ட்ரைட்டா மீனா கிட்ட போகுது. துரோகி, சொல்ல மாட்டேன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, ஒரு பொண்ணு பத்தி இப்படி தப்பா பேசினது ரொம்ப பெரிய தப்பு தான்ப்பா, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஆனா இந்த உண்மைய பார்லர் அம்மா வாயில இருந்தே வர வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பான்னு அண்ணாமலை காலை பிடிச்சிட்டு கெஞ்சிராரு முத்து. அண்ணாமலை என்ன சொல்ல முடியும், ஏற்கனவே பயங்கர அதிர்ச்சியில இருக்காரு. மனோஜ் அதிர்ச்சியோட மறுபடியும் முத்துவை பார்க்க, டேய் என்னடா என்னென்னமா சொல்ற அப்படின்னு கேட்க, அப்போ கிறிஷ் ரோஹிணியோட பையனா அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப நடுங்குற குரல்ல கேக்குறாங்க. ஒரு சின்ன திருத்தம், கல்யாணியோட பையன், இந்த ரோஹிணி தான் அந்த கல்யாணி அப்படின்னு முத்து திரும்பாமலே ரோஹிணியை நோக்கி கைய காட்டுறாரு. விஜயா முகத்துல அருவருப்பு, கோபம் அப்படின்னு ஏகப்பட்ட உணர்ச்சிகள் தாண்டவமாட, அழணும்னு கூட தெரியாம ரோஹிணி அப்படியே நிக்கிறாங்க. பார்லர் அம்மாவோட ஒரிஜினல் பேரு ரோஹிணி இல்ல,
கல்யாணிங்கிறாரு முத்து. மனோஜ் கண்கள்ல அப்படியே கரகட்டி நிக்குது கண்ணீர். அப்படியே ரோகிணியை பார்க்க ரோகிணி இப்பதான் அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் கண்கள்ல முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு விரக்தி ரொம்ப நல்லா தெரியுது. ரோகிணி மனோஜோட சப்போர்ட்டுக்காக அவரை பார்த்து ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜோட பார்வையில இருந்த விரக்தி இப்ப கோவமா மாறிட்டு இருக்கு. இதோட அப்பா மலேசியா பக்கம் போனதே கிடையாது, இதோட அம்மா சாகவும் இல்ல, கிறிஷோட பாட்டி தான் பார்லர் அம்மாவோட அம்மா அப்படின்னு முத்து சொல்ல அதிர்ச்சியா பாக்குறாங்க. அடி பாவி, எவ்வளவு ஏமாத்தி இருக்கிற என்னைய, எவ்வளவு பெரிய ஃப்ராடு நீங்கிற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. விஜயாவோட முகத்துல இப்ப மொத்தமா அருவருப்பு மட்டுமே நேரா போட்டிருக்கு. நம்ம பாட்டியோட பக்கத்து ஊர் தான் கல்யாணியோட ஊரு. மலேசியால இவங்க அப்பா ஒன்னும் பணக்காரனா வாழல, நம்ம ஊர் பக்கத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த கல்யாணி அப்படின்னு முத்து அடுத்தடுத்த வெடிகளை வீசிக்கிட்டு இருக்க கல்யாணி ரோஹிணி ஏக்கத்தோட அழுதுட்டு இருக்காங்க. விஜயா முகத்துல அப்பட்டமா இருக்கு அதிர்ச்சி. முத்துவோட முகத்துல வெறுமையும் விரக்தியும் அப்படியே நிறைஞ்சிருக்கு. போட்டிருக்க மேக்கப்லாம் கரையிற அளவுக்கு அழுதுட்டு இருக்காங்க கல்யாணி. மனோஜ் அப்படியே எரிச்சிடுற மாதிரி முறைச்சிட்டு இருக்க அவர்கிட்ட ஆறுதலை தேடி பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை பத்தி தப்பா பேசினா அவ உண்மையை ஒத்துக்குவான்றதுக்காக நான் இப்படி பேசல. உன் வாயில இருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன். நான் பண்ணினத ரொம்ப பெரிய தப்பு, அதுக்காக நான் உன்கிட்ட ஒரு பெரிய கும்பிடு போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து ரோஹிணி முன்னாடி கையெடுத்து கும்பிடுறாரு. நீ ஆடின நாடகத்துல நான் பலிகடா ஆயிட்டேனேடா அப்படின்ற மாதிரி ரோஹிணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா, நானாவது உண்மையை வர வைக்கிறதுக்காக ஒரு பொய் தான்ப்பா சொன்னேன். ஆனா இந்த பார்லர் அம்மா 2 வருஷமா என்னென்ன பொய் சொல்லி நம்மளையெல்லாம் ஏமாத்தி இருக்கு தெரியுமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க விஜயா எல்லையில்லாத கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. கோவம், வெறுப்பு, அருவருப்புன்னு அவங்களால அடுத்து என்ன செய்யணும்னு கூட யோசிக்க முடியல. ஸ்ருதி அதிர்ச்சியோட மெதுவா முன்னாடி வந்து, கிருஷ் இவங்க பையனா, அப்ப ரோஹிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாரு முத்து. இப்போ அடிபட்டு ஆத்திரத்தோடு நிக்கிறாரு மனோஜ். என்னென்னவோ கனவு கண்டேனே, எல்லாமே இப்படி கலைஞ்சு போச்சே அப்படின்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க கல்யாணி. கல்யாணம் ஆன 6-7 மாசத்துல புருஷன் வேற செத்து போயிட்டான் ஆக்சிடென்ட்ல. செத்து போன புருஷனுக்கு பிறந்த பையன் தான் கிருஷ் அப்படின்னு முத்து சொல்ல மனோஜுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. அவரை பத்தி சொல்ல முடியாத வருத்தமும் ரோஹிணியை பத்தி சொல்ல முடியாத கோபமுமா அவர் ரோஹிணியை பார்க்க ரோஹிணி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, விஜயாவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க நான் ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஆர்வமா ஆனந்தமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.